ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. 2வது அத்தியாயம் 183வது வசனம் பக்ராவுடைய. இப்போ அல்லாஹ் வந்து உம்மத்துக்கு, புது உம்மத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். எப்படிலாம் அந்த உம்மத்து வந்து எதெல்லாம் கற்றுக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கணுங்கிற அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லாகவே அந்த தர்பியத் தான். பக்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தம் 286 ஆயத்து, 143 ஆயத்து வந்து கிட்டத்தட்ட பனி இஸ்ராயீல்கள் அவங்ககிட்ட பேசினது, எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசினது. இங்கே 144 43லேருந்து 286 வரைக்கும் கற்றுக் கொடுக்கறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த எப்படி இருக்கணுங்கிறதுல எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம், நன்மைனா என்ன, முதல்ல நன்மையுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். முதல்ல நன்மையுடைய வேறு ஆணி வேறு எது, அல்லாஹ்வுக்காக செய்யணும், உலகத்தை காட்டக்காக செய்யக்கூடாது, துனியாவுடைய டார்கெட் வச்சு செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒவ்வொரு நன்மையா அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்போ தொழுகை பற்றி அல்லாஹ் சொன்னான், தர்மத்தை பற்றி சொன்னான், அப்புறம் வசியத்தை எப்படி இருக்கணும், சொத்து மரணிக்கும் போது எப்படி இருக்கணும்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா நோன்பை பற்றி சொல்றான். இப்போ அதில் நோன்பை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்த ஒரு அமல் அது. தொழுகையும் வந்து ஆரம்பத்தில் படிப்படியாக தான் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் மக்கால தொழுகை எப்படி இருந்தது, சுபூல 2 ரக்காத்து, அசர்ல 2 ரக்காத்து, 2 வக்து தான். காலையில் 2 ரக்காத் தொழுக, அப்புறம் சாயந்தரம் 2 ரக்காத் தொழுக, மொத்தமே 2 வேளை தொழுக தான் இருந்தது. மக்காவிலேயே வந்து இதுக்கு போனாங்க, மேராஜ் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 10 வருஷம் கழிச்சு மேராஜுக்கு போனாங்க. அப்போதான் 5 வக்து தொழுகை வந்து அல்லாஹ் வந்து கடமையாக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடமையாக்கணும். அப்போ அந்த 5 வக்து எப்படி இருந்துச்சு, எல்லாமே 2 ரக்காத் தான். சுபூ 2, லொஹர் 2, அசர் 2, மகரிப் 2, இஷா 2, எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே 2 ரக்காத் இருந்தது. அதுக்கப்புறம் மதீனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மஸ்ஜித் கட்டினாங்க. பாங்கு சொல்லப்பட்டது, ஜமாத் தொழுகை வைக்கப்பட்டது, ஆண்கள் கண்டிப்பா ஜமாத்துக்கு வரணும்னு சொல்லப்பட்டது, பெண்கள் வரலைன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து மஸ்ஜித் அது ஃபைனல் ஆச்சு. அதே மாதிரி தான் ஜக்காத்து. இது எது, நோம்பும் வந்து ஸ்டெப்பா கடமையாக்கப்பட்டது. மக்காவில் பொறுத்த வரைக்கும் நோம்பே கிடையாது. மக்காவில் வந்து நோம்பே கிடையாது. நோன்பு வந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடமையாக்கப்படுது. இப்போ அதுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடமையாக்கப்படுது. முதல்ல வந்து 3 நாள் மட்டும் வைங்க, 14, 15, 13, 14, 15, இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த 2 நாள் பிறை கணக்கில் ஒவ்வொரு மாசத்திலையும் 13, 14, 15 3 நாள் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அல்லாஹ் ஆர்டர் பண்ணான். அதுக்கப்புறம் ரம்ஜான் மாசம் மட்டும் வைங்க அப்படின்னா, மாசம் ஃபுல்லாவே வைங்க, ஆனா உங்க இஷ்டம், முடிஞ்சா வைங்க, வைக்காமலும் இருங்க அப்படின்ட்டு. வைக்க முடியாதவங்க, அதாவது வைக்கிறதுக்கு முடிஞ்சாலும் வைக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. நோன்பு வைக்கல அப்படின்னா, சிரமமா இருக்கு அப்படின்னா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்கன்னா. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன பண்ணா, வச்சே ஆகணும்ட்டான். இனிமே வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா படிப்படியா அதை ஆக்கணும். அப்போ இதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் படிப்படியாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். அப்போ அதுல அல்லாஹ் வந்து நிறைய ஹிக்மத் வச்சிருந்தா அவங்களுடைய சூழ்நிலை. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல வந்து சாப்பிடவும் கூடாது அப்படின்னா அவங்க இன்னும் டிஃபிகல்ட் ஆயிரும் அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க அந்த டெரைனுக்கு அப்படி, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து அல்லாஹ் அவங்களை வந்து வைக்க சொன்னான். நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருக்குமே, இன்னைக்கு அரபுகள் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கிறதுல ஜாலியான நோன்பு அவங்க வைக்கலாம். ஏன்னா அவங்க வேலை வெட்டி கூட போக வேண்டியது கிடையாது. ஏன்னா வீட்டில இருந்து கவர்மெண்ட் வந்து அப்பப்போ பணம் கொடுத்துரும். மோஸ்ட்லி நிறைய அரபு கண்ட்ரிஸோட நிலைமை என்ன, கவர்மெண்ட் வந்து மாசம் அமௌண்ட் கொடுத்துரும். அதனால சும்மா அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே இருப்பாங்க. சும்மா அவங்க தொழிலுக்கு போறது மட்டும்தான் அவங்க பண்ற வேலையை பெரும்பாலும். இப்போ கொஞ்சம் நிலைமையெல்லாம் மாறி இருக்கு, வேற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த நோன்பு பொறுத்த வரைக்கும் அரபுகள்கிட்ட ஏற்கனவே பாப்புலரா இருந்துச்சு. எதுக்கு பாப்புலரா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, குதிரைக்கு நோன்பு வைக்க கத்துக்கணும். நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க, குதிரை இருக்குல்ல, அதை வந்து நோன்பு வைக்க சொல்லுவாங்க.
ஏன்னா ஒட்டகம் வந்து ரொம்ப லாங் போகும், வாரத்துல ஒரு நாள் அதுக்கு சாப்பிட வச்சு ஒரு நாள் தண்ணி குடித்தீங்கன்னா அதுக்கு போயிடும். ஆனா குதிரை வந்து வேலைக்கு சாப்பிடும், அதுக்கு வந்து தண்ணியும் வந்து அதிகமா தேவைப்படும். அப்ப அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க பாலைவனத்துல வச்சிருக்காங்க, அப்ப குதிரையை அவங்க யூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பொழப்பே என்ன, கொள்ளையடிக்கிறது. இவங்களுடைய பொழப்பே என்ன, அரபுகளுடைய பழக்கம் வருமானமே என்ன, கொள்ளையடிக்கிறது. அந்த பக்கமா ஏதோ ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சுன்னா சூறையடி போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய தொழில. ஏன்னா அங்க எதுவுமே விளையாது. அப்ப அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே வந்து அதனாலதான் குறைஷிகள் பிசினஸ் பொருள் கொண்டு போனாங்கன்னா அதை யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஆனா குறைஷிகள் மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. வெளியூர்காரன் ஒருத்தன் வந்துட்டானா அவனை கொள்ளையடிக்கிறது தான். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குளங்களுக்குள்ளேயே கொள்ளையடிச்சுக்குவாங்க. சின்ன குளத்தை போய் டக்குன்னு போய் ரவுண்ட் அப் பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிறது அவன் திருடிட்டு வந்து வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க வந்துருவாங்க. இப்படி வந்து நடப்பாங்க. அப்போ வந்து வேகமா போயிட்டு வேகமா வரணும், அட்டாக் பண்ணும்ல. அப்ப இவங்க ஒட்டகத்துல டொபுக்குன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது, குதிரையில போடும். ஆமா, குதிரை வந்து அந்த ஏரியாவுக்கு பழக்கம் கிடையாது. அப்ப குதிரை இவங்க எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா திருடுறதுக்கு வச்சிருந்தாங்க. நம்ம ஊர் சூப்பர் பைக்கு கார் மாதிரி வச்சுக்கோ. அப்போ வேகமா போனா தானே செயின் பறிச்சுட்டு ஓட முடியும். அதனால நல்ல குவாலிட்டியான டீ சுட்டியில போவான், செயின் திருடுறதுக்கு போக மாட்டான். சைக்கிள்ல போவானா, திருடுறதுக்கு போக மாட்டான். என்ன நல்ல பைக்கா இருக்கணும், அது ஒருத்தன் கையில வண்டி கொடுத்துட்டு நீ உட்காந்துட்டு நம்ம திருடிட்டு வரமா. அப்போ இந்த திருட்டு வேலைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கொலை பண்ணிட்டு சக்குன்னு வரும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ரைட் சல்லுன்னு போறது குதிரை போகும். அப்ப இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்காம பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா துரத்திட்டு வருவாங்க அவன். அப்போ எதுக்காகன்னா அவன் கொள்ளையடிச்சு வந்தாங்கன்னா அவன் வருவானா, அவன் கொஞ்சம் தூரம் துரத்திட்டு வருவான். ஒட்டகத்தை வச்சு அதை வச்சோ ஒரு துரத்திட்டு வருவான். இது குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர் இது தாண்டணும். ஆனா 50 கிலோமீட்டர் 60 தெரியல, ரஃபா சொல்றேன், ஒரு 50 கிலோமீட்டர் கூட இது வந்து போகாது, சாப்பாடு இல்லைன்னா போகாது. அப்ப அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையில இருந்த ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு கொடுக்கவே மாட்டாங்க, தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பாடே கொடுக்காம நடக்க விடுவாங்க. அப்போ அந்த குதிரையுடைய பிராக்டிஸே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோறு இல்லாமலே அது நடக்கிற அளவுக்கு அது பழகிடும். அது நோன்பு, அதுக்கு பேர் வந்து நோன்பு, அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து நோன்புன்னு வச்சான். அப்ப அதுவே அல்லாஹ் வந்து இங்க பட்னி கிடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இபாதத்தை அல்லாஹ் கத்துக் கொடுக்கும் போது இவங்களுக்கு ஏற்கனவே பழகின அந்த பேர் இருக்குல்ல, அதே பேர் அல்லாஹ் வந்து இந்த நோன்புக்கு வந்து வைக்கிறான். அப்ப இதுல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வெயில்ல நடக்கிற ட்ரைனிங்கும் குதிரைக்கு கிடையாது, பட்னியில அதுவும் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதனாலதான் உலகத்திலேயே எந்த குதிரைக்கு வேல்யூ ஜாஸ்தி, அரபு குதிரைக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இன்னைக்குமே அரேபியா குதிரை அப்படின்னா என்ன வேல்யூ ஜாஸ்தி, ஏன்னா அதோட ட்ரைனிங். இப்ப நீங்க சாதா மாடுக்கும் ஜல்லிக்கட்டு மாடுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, சாதா கோழிக்கும் சண்டை கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி அது சண்டை குதிரை, அது வந்து ஃபைட்டர் ஜெட் மாதிரி அந்த காலத்து குதிரை. அப்போ இந்த குதிரைக்கு அவங்க வச்சிட்டு இருந்தது அல்லாஹ் வந்து இவங்க என்ன பண்ண மனுஷங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்றோம். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக திகழக்கூடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு முன்னாடி நான் நோன்பு வைக்க சொல்லியிருந்தேன். மூசா நபி நோன்பு வச்சாரு, ஈசா நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க, அதெல்லாம் குர்ஆனே நமக்கு வந்து காட்டுது. அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு நோன்பு வச்ச மாதிரி உங்களுக்கும் நோன்பு நான் கொடுக்குறேன். அப்ப நான் சொன்னல அந்த நோன்புங்கிறது அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ குதிரை வந்து போருக்கு போகும், அதுக்கு போகும். இப்போ மனுஷன் எதுக்கு போகும், மனுஷனை வந்து டிஸ்டர்ப் பண்றதே எது, நம்ம திருடுறான். ஏன் திருடுறான், ஆசை வருது அதனால திருடுறான். ஐபோன் போய் திருடுறான், ஏன் அவன்கிட்ட ஒன்று இருக்கணும்னு திருடுறான். அப்புறம் போய் செல்வம் திருடுறான், கார் திருடுறான், பைக் திருடுறான். எதுக்கு, தன்னுடைய அந்த உடலை சொகுசான வாழ்க்கை. திருட்டு பசங்களை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, அவங்களுடைய நப்சுடைய அந்த தேவையை வந்து அதிகமா நிறைவேற்றுவாங்க. அப்போ அந்த பூமியில வந்து ஒழுக்கக்கேடு நடக்கிறது ஏன், இந்த பேராசையின் காரணமா தான். அப்ப மனுஷன் வந்து பேராசை வந்துருச்சுன்னா, அந்த ஆசை வந்துருச்சுன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப கண்ட்ரோல் பண்ணாதனாலதான் அவன் என்ன பண்றான், தப்பா இது பண்றான், அடுத்தவன் பொருளை திங்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா மனுஷனுக்கு வந்து தன்னுடைய உடம்பு மேலேயே கண்ட்ரோல் கிடையாது. நம்மளால வந்து இப்ப பத்தியம் இருக்கு சொன்னா நம்ம அப்படியே அறுத்து இது பண்ற மாதிரி ஏன் இருக்க முடியல, நல்லது இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப சாப்பிடாம இருக்க வேண்டியது முடியல. ஏன் முடியல அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம நப்சுக்கு நம்ம அடிமையா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு இதுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நீ மனுஷனா இருக்கணும், நீ இந்த உலகத்துல வந்து கிடைக்காத பொருள் மேல நீ ஆசைப்படக்கூடாது, உனக்கு நியாயமான வழியில கிடைக்கிற பொருள் மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். அப்படின்னா உனக்கும் உடம்பு மேல கண்ட்ரோல் இருக்கணும். என்னதான் நான் தொழுதாலும், என்னதான் நம்ம வந்து குர்ஆனை படிச்சாலும், என்னதான் அல்லாஹ்வை நினைச்சாலும் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ற ஒரு ட்ரைனிங் நமக்கு தரப்படல அப்படின்னா நம்மளால கண்ட்ரோலா நடக்க முடியாது, நம்ம சரிக்கிறோம். அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், நோன்பு நமக்கு கடமையாக்குறான். இது எல்லா உம்மத்துகளுக்கும் கொடுக்கப்பட்டது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தக்வா உடையவர்களாக இறையச்சம் உடையவர்களாக திகழக்கூடும். இந்த நோன்பு ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இப்படி ஆயிருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அரபுகள் பயிற்சி அவங்க தக்வா இல்லாம இருக்கிறதுக்காக நோன்பு வைக்க சொன்னாங்க. யாரு திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வைக்க சொன்னாங்க. இவன் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இல்ல நீங்க வந்து நோன்பு வந்து நல்லதுக்காக வைங்க, ஆனா குதிரை வைக்கிறத நீங்க வைங்க, கண்ட்ரோல் குதிரையை பண்ணக்கூடாது, உங்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கும் போது அப்ப இதுல இருந்து நிறைய இதுல பர்க்கத் இருக்கு. தவறான விஷயங்கள் நம்ம சாப்பிட மாட்டோம். அது அடுத்த கடைசியா அது இந்த 6 வசனம் டோட்டல், இந்த 6வது வசனம் வரும்போது இந்த நோன்புடைய மக்சதும் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம். இங்க வந்து சிம்பிளா சொல்லிட்டா தக்வாவுக்காக தான் நோன்பு ஏன் அப்படின்னா தக்வாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தீனுடைய பாதையில நம்ம போகும்போது சாப்பாடு இல்லாம ஆகும். கொண்டு போய் ஜெயில போடுவான், மிரட்டுவான், கட்டி போடுவான். பிலால் கட்டி போட்டாங்களா, வேலை வேலைக்கு சோறு கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சிம்பம், இப்போ அபு தாலிப் பனவாயில என்ன நடந்துச்சு, சாப்பாடு கிடைச்சதா இல்ல.
அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், சாப்பாடே இல்லைனாலும் நீங்க வந்து எனக்காக வந்து தீன்ல வந்து நிலைச்சியா இருக்கணும். இவங்க எப்படி பண்ணாங்க, மண்ணு சொல்வா இல்லைன்னா கொடுத்ததுக்கே ஒரே சோறே எங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க அல்லாஹ் என்ன பண்றான், நீ சோறே கொடுக்காத, இந்த உம்மத்து எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் எப்படி பக்குவப்பட்டாங்க, நீ சாப்பாடே கொடுக்காதல்ல, மண்ணு சொல்லலாம் கொடுத்திருந்தா என்ன நினைச்சுப்பாங்க, கும்பிடு போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு பேரிச்சம்பழம் சஹாபாக்கள் இந்த தபுக் போர்ல எல்லாம் என்ன கணக்கு, ஒரு நாளைக்கு ரேஷன் என்ன படையில வந்து ஃபுட்டு கொடுக்கறது, டூர் கூட்டு போவாங்களே பேக்கேஜ், உம்ராவெல்லாம் கூட்டு போறாங்களா, சாப்பாடு மோசமா இருந்தாலும் டாம் டூம்னு குதிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போன டூர் பேக்கேஜ் எவ்வளவு, 3 மாசம் 6 மாசம் ஆச்சு. அது கிட்டத்தட்ட அது போயிட்டு ரிட்டர்ன் வந்தது கிட்டத்தட்ட 150 நாள் ஆச்சு. இந்த 150 நாள் சாப்பாடு என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், டே 1க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம், அவ்வளவுதான் சாப்பாடு. அது சாப்பிட்டுக்கணும், சாப்பிட்டுட்டு வாயில வச்சுக்கணும். அதுக்கும் ரசூலா என்ன சொல்றாங்க, நடுவில் ஒரு ஆறு வரும், அந்த ஆறு வந்து நான் போறதுக்கு முன்னாடி யாரும் எடுத்து தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது, அந்த ஆறை கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு டெஸ்ட் பண்றாங்க, நான் சொன்னா கிழிச்ச கூட தாண்டாங்களா இல்லை, ஏன்னா இந்த கூட்டம் நாளைக்கு போர்ல ஜெயிச்சதுன்னா தங்கம் எடுக்காதுன்னா எடுக்கும், அடுத்த வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுக்காதுன்னா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கும். இது மாதிரி எல்லாம் நடக்குது. பின்னாடி ஒரு சஹாபி கூட ஒருத்தர் என்ன ஆகுது, அவர் ஒரு போறாரு, ஒரு பெட்ஷீட் ஒன்று நல்லா சூப்பரா இருக்கு, பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கிறாரு, எடுத்து துணிக்குள்ள வச்சுக்கிறாரு, அவருடைய அந்த பேக்குக்குள்ள வச்சுக்கிறாரு, போர்ல கொண்டாந்து எல்லாம் வச்சிடறாரு. கடைசியா அது ரசூல்லா வந்து கரெக்டா சொல்றாங்க, ஒருத்தர் இதை எடுத்துட்டாரு அப்படின்ட்டு உடனே அது கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது என்னமோ நடக்குது, சரியா ஞாபகம் இல்லை அந்த சம்பவம். மொத்தத்தில் இப்படி ஒன்று நடக்குது. இதே மாதிரி கனிமத் பொருள்ல ஒரு சஹாபி இதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துறாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் செத்துறாரு போர்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே சண்டை நடந்த சண்டையில ஒன்று எடுத்து வச்சிட்டாரு, அடுத்த நாள் சண்டை நடந்து செத்துட்டாரு. அப்ப ரசூலா சொல்றேன், இதனால அவர் நரகத்துல இருக்கிறாருங்க. எப்போ உயிரே போயிருச்சு, ஷஹாதத் உயிர் தியாகம் பண்ணிட்டாரு, ஆனா அந்த எடுத்த ஒரு பொருளுக்காக நரகத்துல இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு டிசிப்ளின் இஸ்லாம் எதிர்பார்க்குது. நாம எப்படி நடக்கிறோங்கிறது நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஹலால் ஹராம கேர் பண்றது கூட கிடையாது. இப்ப நம்ம கதியெல்லாம் என்னங்கிறது நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணி நம்ம நினைச்சிரோம், தொழுகிறோமே, நம்ம ரம்ஜான்ல ஃபுல்லா நோன்பு வச்சோமே, நம்ம எப்படி நரகம் கிடைச்சிரும், நம்ம வந்து நோம்பாளிகளுடைய வாசல் போய் இங்க ஜிஹாதுல போய் கொல்லப்பட்டார், இதுக்கு மேல ஒரு அமலே கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆளு எடுத்து வச்ச போரை யூஸும் பண்ணல, ஆனா போர்வைக்காக எங்க போயிட்டாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. அப்ப எவ்வளவு டேஞ்சரான, எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு, நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்துடைய இது மீறோங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல அல்லாஹ் சொல்றான், நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களில் ஆகும், கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறான். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப டிராவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து நோன்பு வந்து வேற நாள்ல வச்சுக்கலாம், அந்த நாள் வந்து ரொம்ப அந்த மாசம் ஃபுல்லா கவர் பண்ணணும், அது நீங்க கணக்கு வந்து கரெக்டா நீங்க வச்சுக்கணும். கணக்கு வந்து நான் விட மாட்டேங்க, நம்ம கணக்குல கோட்டை விடுறோம், எத்தனை நோன்பு விட்டோங்கிறத நோன்பு நோட் பண்ணி வச்சு விடணும், ஒவ்வொரு நோன்புக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ், கட்டாய கடமைங்கும் போது இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான கேள்வி இருக்கு, நரகத்துக்கு போகும். நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோர்க்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது பரிகாரம் கடமையாகின்றது, அது ஒரு ஏழைக்குரிய உணவாகும். இப்ப இது வந்து நான் சொல்ல ரம்ஜான்ல ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்பு, நோன்பு வைக்க முடிஞ்சு சக்தி இருக்கிறவங்க வைக்கலைன்னா ஒரு பரிகாரம் கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இது வந்து பழைய சட்டம், இப்ப அந்த பரிகாரம் ஆப்ஷனை தூக்கிட்டான். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையவராக இருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நோன்பு வைங்க, பரிகாரமும் கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா நோன்பு வைங்க. பெட்டர்னு எது அப்படின்னா இதுதான் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்றான், யாராவது அதிகமா நன்மை செஞ்சா நான் அதை விரும்புறேன் அப்படிங்கிறான். அது என்ன அதிகமா நன்மை, நோன்பு வச்சுட்டு ஏழைக்கும் தர்மம் பண்றது, பரிகாரத்துக்கு பரிகாரமா சொன்ன அந்த ஏழைக்கு உணவும் கொடுத்துறது, நோன்பு வைக்கிறப்ப டபுள் ஆச்சு இல்ல, ஒரே மாசத்தை ஒரு டபுள் நன்மை கிடைச்சிச்சு. இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு போனஸா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸ்ல எல்லாம் வந்து நான் எடுத்துக்கோங்கிறான். அது மாதிரி நமக்கு ஒரு போனஸ் சொல்லப்பட்டிருக்கு, என்ன ரம்ஜான் முடிஞ்சு ஷவ்வால்ல 6 நாள் நோன்பு வைக்கிறது. எனக்கு உடம்பு ஒத்துழைக்கிறது அதனால நான் வைக்கிறது இல்லை, இது வந்து இது நமக்கான போனஸ். ஏன்னா இது பரிகாரம் இப்ப நோத்தியாச்சு. இப்ப நமக்கு எல்லாம் சொன்ன ரசூல்லா சொன்னது என்ன, 30 நாள் இது நோன்பு வச்சுட்டு அதை தொடர்ந்து ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வச்சீங்க அப்படின்னா வருஷம் பூரா உங்களுக்கு நோன்பு வச்ச நன்மை எல்லாம் எழுதுவான் அப்படின்ட்டு. அப்ப இதுல நோன்புடைய இது பழைய ஸ்டேட்டஸ். இதுலயே அந்த நோன்பு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் இருக்கு, ஆனா வேற வடிவத்துல இருக்கு. எப்படின்னா இப்ப அம்மா மாதிரியான நாள், இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அம்மா வந்து நோன்பு வைக்க முடியாது, சக்தி இல்ல, இப்ப இவங்க என்ன பண்றது, சக்தி இல்லைன்னு வைக்காம விட்டுறலாமா, விட்டுறலாம் ஓகே, ஆனா பரிகாரம் செய்யணும். நோன்பு வைக்க இப்ப முன்னாடி என்ன இருந்தது, சக்தி இருந்து வைக்கலைன்னா பரிகாரம், இப்போ சக்தி இல்லைன்னா பரிகாரம், கம்பல்சரி ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நோன்புக்காக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இப்போ அந்த ரீசன் சொல்றேன், ஏன் இந்த மாசத்தை செலக்ட் பண்ண, ஏதோ ஒரு மாசம் செலக்ட் பண்ணிக்கலாம்ல, இந்த மாசம் ஏன் செலக்ட் பண்ண. ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நோன்பு கண்டிப்பா வைக்கணும். எப்ப வைக்கணும், ரம்ஜான் மாசம் வந்தா வைக்கணும்.
இதுல இருந்தே நமக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போ வருஷம் வாழ்க்கையில ஒரு வாட்டி ஒரு மாசம் ரம்ஜான் நோன்பு வச்சா போதுமா, இல்ல வருஷம் நம்ஜான் நோன்பு வைக்கணும்? இப்ப எங்க அல்லாஹ் எப்படி பேசுறான், ரமலானை நீங்கள் அடைந்தால், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல ரமலான் உங்க வாழ்க்கையில குறுக்க வந்துச்சுன்னா நோன்பு வைங்க. அப்ப எத்தனை வாட்டி அது குறுக்க வந்தாலும் நோன்பு வைக்கணும். ஹஜ் செய்யும் போது இந்த மாசத்துல ஹஜ் செய்யுங்கன்னு நல்லா சொல்லல, ஹஜ் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சக்தி இருக்கிறவங்க ஹஜ் செய்யுங்கன்றான். அது வாழ்க்கையில ஒரு மாதிரி. இங்க மாசத்தோட மென்ஷன் பண்ணதுனால இது என்னாச்சு, ரிப்பீட்டட். வருஷம் நம்ம என்ன பண்ணணும், நோன்பு வைக்கணும். இப்ப ஏன் நோன்பு வைக்கணும்? அல்லாஹ் என்ன சொல்றான், ரம்ஜான் மாசம் அது வந்தது. அது ஏன் ரம்ஜான் மாசம் சிறப்பு? குர்ஆன் அந்த மாசத்துல இறங்கிச்சு. குர்ஆன் ஒரு மாசத்துல மட்டும் இறங்கல, ஸ்டார்ட் தான் ஆச்சு. ஏன்னா குர்ஆன் டோட்டலா 23 வருஷம் இறங்குனது. மூசா நபி மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு மேல கூப்பிட்டு அப்படி பலகை அப்படி கொடுத்து அனுப்பல. குர்ஆன் வந்து பிரிச்சு 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 டே 1ல இருந்து 23 வருஷம். அது கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு 3600 நாள் ஆச்சா, 20 வருஷத்துக்கு 7000 நாள் ஆச்சா, கிட்டத்தட்ட 10000 நாள் இறங்குனது குர்ஆன், பிரிச்சு பிரிச்சு இறங்குனது. சோ அப்போ அவ்வளவு லாங் டைம் வைக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு நாள் ஸ்டார்டிங் ஆனது நாள் மட்டும் எல்லாம் செலக்ட் பண்ணான். அப்போ நோன்புக்கும் வேதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அங்கேயும் வேதம் கொடுக்கும் போது எல்லாம் நோன்பு வைக்க சொல்றான் தௌராத். ஏன் அப்படின்னா வயிறு கிளீனா இருக்கணுங்கிறான். நீ கண்டதை தின்னு போட்டு வருவா, நீ ஹராம தின்னியா ஹலால தின்னியா, என்ன நீ சாப்பிட்டியா, சாப்பிட்டது உனக்கு ஜீரணமாச்சா இல்லையா, அந்த டிஸ்டர்பன்ஸ், நம்ம வயிறு தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ். சாப்பிட்டது சேரலன்னு என்ன ஆகும், உட்காந்து கம்ஃபர்ட்டா உட்காந்து ஒருத்தவங்கிட்ட பேச முடியுமா, வயிறுலாம் கடகடங்கும் அப்படிம்பா. வயிறு போய் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அப்புறமா அப்போ ஃப்ரீயா இருக்குமா, அல்ல என்ன சொல்றேன், ஃப்ரீயா வந்து உட்காருங்க. வேதம் கேட்கறியா, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதனாலதான் குர்ஆன் கேட்கும்போது அல்ல என்ன சொல்றான், குர்ஆன் கேட்கும்போது கவனமா கேளுங்க. அட பேசிட்டு இருக்கிறது யாரு, என்ன வார்த்தை, இங்க உட்காந்து போன நோண்டிட்டு அதை பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு என்ன டிசிப்ளின் இருக்கணும். அதனால என்ன சொல்ற, வயிறு கூட காஞ்சி இருக்கணுங்கிறான். அதனால ரம்ஜான் மாசத்துல குர்ஆன் ரிப்பீட்டட் அதிகமா பண்றோம். குர்ஆன் அதிகமா படிக்க 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 குர்ஆன் நமக்கு வந்து நம்மள வந்து அது சாஃப்ட்வேர் வந்து நம்மள வந்து ரினியூவல் பண்ணும், நம்ம மைண்ட் எல்லாம் கிளியர் பண்ணும். நம்ம துனியாவுடைய அந்த டாமினேஷன் நம்மள விழுந்துரும். எல்லாம் டார்கெட் என்ன ஆயிரும், வாழ்க்கை மாறிடும், டார்கெட்டே மாத்திரும். நல்லா வாழணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்ல வீடு, நல்ல வண்டி, நல்லா சுத்தி பார்க்கணும், நல்லா சாப்பிடணும், இப்படியே டார்கெட் இருக்கும்போது குர்ஆனை படிக்கும் போது டார்கெட் நம்மளுக்கு மாறிடும். சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்ட்ட நல்ல பேர் எடுக்கணும், ரசூல்லா மாதிரி இருக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு பியூரும். அப்போ சாப்பாடு நம்ம சாப்பிடாம உட்காந்து குர்ஆன் கேட்கும்போது, பட்னியா இருந்து குர்ஆன் கேட்கும்போது அது தவம் மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு சாமியார்கள்லாம் தவம் உட்காருவாங்க தெரியுமா, அது மாதிரி. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நோன்பு வைக்கும்போது கெட்ட விஷயம் எதுவுமே செய்யக்கூடாதுன்றான். பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அதிகமா எவனா சண்டை வந்தா கூட நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருங்க, சண்டை கூட நீங்க அப்படி போடக்கூடாதுன்றான். அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் எதுக்காக சொல்றான்னா, அந்த ரமலான் மாசத்துக்கு அது இன்ஷால்லா அது டீட்டெயிலா பார்ப்போம். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, தஹஜ்ஜுதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, அதனால என்ன அளவுக்கு நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வரும் அப்படிங்கறதெல்லாம் இன்ஷால்லா அது ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளாஸை பார்ப்போம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. இப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், பிரயாணத்துல போனீங்கன்னா வேற நாள்ல நோன்பு வைங்க அப்படிங்க, ஈஸியா இருங்க. ரொம்ப அதுக்குன்னு நான் நோன்பு ரம்ஜான்ல இருக்க சொன்னேன், ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க, டிராவல்ல இருக்கும்போது விட்டுருங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்த வரைக்கும் டிராவல்ல போனா என்ன பண்ணுவாங்க, நோன்பு விடுவாங்க. அதே மாதிரி ஜிஹாதுல போர்ல போனா ரசூல் என்ன பண்ணுவாங்க, நோன்பு ஹராமாக்குவாங்க. போர் நடக்கும் போது நோன்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா ஹராமாக்கிடுவாங்க. போர்ல வச்சுட்டு கேட்டா என்னங்கிறது அப்படின்னு, அல்லாஹ்வுக்காக நாங்க நோன்பு வச்சுக்கிறோம், நாங்களாம் வெப்பஞ்சி அப்படிங்கிற. அப்புறம் வந்து சண்டை போடுனா எதிரி வந்து அவன் இங்க 4 அடி அடிப்பான், அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த கேங்ல போய் சண்டை போடுவான், குரூப்பா சண்டை நடந்துடும். அவன் சுத்தி சண்டை போடுவான், இவங்க நின்ன இடத்துலயே வந்தா அடிக்கலாம் அப்படின்னு இருந்தா என்ன இருக்கும், என்ன லட்சணத்துல இருக்கும் சண்டை. அப்ப அதனால கிட்டத்தட்ட ஒரு சஹாபி அப்படிதான் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு, நோன்பு அப்படியே வச்சுட்டு வர்றாரு, வச்சுட்டு போட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே மயக்கம் போட்டுருக்காரு. இல்ல சஹாபாக்கெல்லாம் அப்படியே அவருக்கு நிழல் போடுறாங்க, நிழல் போட்டு அப்படியே அவரை விசிடுறாங்க. நோம்பு அளிப்பா, அவர் தண்ணி தெளிப்பா, அவர் எழுப்பு, பயங்கர மரியாதை அவருக்கு. அப்ப நோம்பு வச்சிருக்காரு, இப்படி ஆயிட்டார் ரசூலா கோவப்படுறாங்க. இதெல்லாம் தேவையாது அப்படிங்கிறேன், இதெல்லாம் தேவையா, இவ்வளவு தூரம் நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி வந்து சிரமப்பட்டுட்டு இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு. இன்னொரு இடத்துல ரசூலா என்ன பண்றாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 5:30 மணி ஆகி போச்சு, சூரியன் சாஞ்சிருச்சு, அசர் தொழுதாச்சு சாஞ்சிருச்சு. அந்த டைம்ல ஏதோ ஒரு போருக்கு கிளம்புறாங்க ரசூலா. கிளம்பும் போது ரசூலா என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு வாங்கங்கிறாங்க. இன்னும் விட்டா 1/2 மணி நேரத்துல இஃப்தாரே வந்துடும், சாப்பாடு கொண்டு வாங்கன்ட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு ஹைட்டான ஒரு பாறையில ஏறி நின்று எல்லாரும் பாக்குற மாதிரி தண்ணி குடிக்கிறாங்க. அந்த மாவு கரைச்சு அந்த ஃபுட் அந்த கஞ்சி சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கஞ்சி குடிக்கிறாங்க. உடனே அபூபக்கர் உமர் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க, எல்லாரும் பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுறாங்க. ஒரு சில பேர் இன்னும் கொஞ்ச நேரம் தானே நாங்க நோன்பு கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு. அப்போ ரசூலா சொல்றாங்க, இவங்க எல்லாம் எனக்கு மாறு செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் நன்மை இல்ல அப்படின்றாங்க. இந்த நோன்பு இவங்களுக்கு போச்சு, கிட்டத்தட்ட அது காலி. இப்ப அதான் சொல்றேன், ரசூல்லாவுக்கு ஃபாலோ பண்ணணும். ரசூல்லா நோன்பு வச்சா அதான் பெஸ்ட், ரசூல்லா நோன்பு விட்டா அதான் பெஸ்ட். இப்ப இந்தியாவில் என்ன சொல்றான், ஈஸியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கிறான். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணோம், நோன்பு வைக்க கூடாது. டிராவல்ல பொறுத்த வரைக்கும் நோன்பு வைக்க கூடாது. சரி, இப்போ அன்பிளான்டு டிராவல், நைட்டு சாகர் செஞ்சோம் வந்துட்டோம், திடீர்னு 10 மணிக்கு பார்க்கலாம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஒரு சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல் ஏதோ ஆயிருச்சு, இல்ல வேற ஏதோ கம்பெனி வேலைக்கு போக முடியாது, திடீர்னு பக்கத்து ஊர்ல ஒரு பொருள் எடுத்துட்டு அவங்க எமர்ஜென்சி ஏதோ ஒன்று வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது, இந்த நேரத்துல நோன்பு விட்டுட்டு சாப்பிட்டு போகணும்.
சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு போகணும். அப்படி அங்க வழியிலையும் சாப்பிடலாம், இங்க வீட்டுல இருந்து சாபாக்கள் வீட்டுல இருந்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. வழியிலையும் சாப்பிடலாம், இதுவும் வைக்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட் இருக்கு, ரொம்ப ஏசி கார்ல போறோம், சும்மா 1 hour தான் டிராவல் அப்படின்னா அது வேற கணக்கு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷனல் என்ன, நமக்கு சிரமம் கொஞ்சமாவது ஏற்படும் அப்படின்னா நோன்பு விடுறதுதான் சிறந்தது. அதான் அல்லாஹ் சொல்றேன், உங்களுக்கு நான் ஈஸி தான் விரும்புறேன், உங்களை சிரமப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு என்ன தேவை, நீ நோன்பு வைக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது கிடைச்சிட போற ஒண்ணும் இல்ல. நீ ஒரு அடிமை, நீ ஒரு முடிஞ்ச வரைக்கும் அல்லாட்ட நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், நான் ஒரு வெத்து வேட்டுங்கிறத காமிச்சுக்கணும். அல்லாட்ட நம்ம சீன் போடக்கூடாது. அல்லாட்ட என்னங்க நீ முடிஞ்சா இன்னும் 4 மூட்டை சேர்த்து என் மேல நான் தூக்கி காட்டுறேன், இதே தூக்க முடியலன்னு அந்த பொசிஷன் தான் இருக்கணும். இதே முடியல, என்னால முடியல அப்படின்னு தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த பணிவை தான் காட்டணும். நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காகவும் நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவும் இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்க நல்லா சொல்றான், இந்த டைமிங் நான் இது விடுங்க, இன்னொரு நாள் வைங்கன்னு நல்லா சொல்றேன். அது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களை நேர் வழியில் செலுத்தியிருக்கேன், என்னை புகழுங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, என்னை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஆப்ஷன் எடுத்தா தானே நம்ம பாராட்டுவோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவா முஸ்லிம்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு, பிரயாணத்துல இருக்கிறவங்க நோன்பு வச்சா அவனை மட்டமா பாக்குறது, நோன்பு விட்டா நோன்பு வச்சா நோன்பு வச்சிருக்காரு அவருக்கு பயங்கரமான ஒரு சலுகை கொடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை, அந்த டிராமாலாம் மனுஷங்கிட்ட போட்டுக்கலாம், அல்லாஹ்கிட்ட நமக்கு அந்த டிராமா தேவையில்லை. நாம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கசர் தொழுகை 4 ரக்காத் இருக்கு, 2 ரக்காத் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும், 2 ரக்காத்து தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எங்க வெளியூர் போனோம்னா ஏன் அப்படின்னா ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அது. அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, இது அல்லாஹ் கொடுத்த தர்மங்கிறேன். அல்லாஹ் போட்ட பிச்சையை நம்ம வாங்கணும். அல்லாட்ட நம்ம தான் சொல்றோம், அல்லாட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம டீசெண்டா நடந்து கூடாது, சில்லறத்தனமா நடந்துக்கணும். அல்லாட்ட பொறுத்த வரைக்கும் லுச்சாப்பனமா இருக்கணும், அவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட கெஞ்சணும், அவன்கிட்ட நம்ம ரொம்ப முறையிடணும். அதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அடுத்த அல்லாஹ் சொல்றான், இன்னும் 86 வசனம் 100. மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுக்கு அவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். என்னுடைய அடிமைகள் யாரு, மனுஷங்க. இஸ்லாம் அல்லாஹ் நம்மளை எப்படி கூப்பிடுறான், அடிமைகள். இப்ப நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெண்கள்லாம் பயங்கரமா என்ன பண்றாங்க, ரிவெஞ்ச் வராங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது அப்படிங்கிறாங்க. நாங்கெல்லாம் அடிமையா இருக்க மாட்டோம் அப்படிங்க. அப்படியா, நல்ல விஷயம். இஸ்லாம் ஆண்களை என்ன பண்ணுது, அடிமைப்படுத்து. அப்பா அம்மாவுக்கு அப்பாக்களை என்ன படுது, அடிமைப்படுத்துது. இஸ்லாம் எல்லாருமே நபிமார்களை என்ன சொல்லுது, அடிமைப்படுத்து. எல்லாரும் அடிமை தான். இஸ்லாம் வானம் பூமி என்ன அல்லாஹ்வுக்கு அடிமை. இங்க எல்லாமே அடிமை, அல்லாஹ் எல்லாத்துக்கும் எஜமா, மத்தவங்க எல்லாருமே அடிமை. இப்ப என்னமோ இஸ்லாம் இப்ப உடனே நம்மளால என்ன பண்றாங்க, ஆலிம்கள் பதில் கொடுக்குறாங்க, என்ன இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை. எங்க அடிமைப்படுத்த, அடிமைப்படுத்துது. இப்ப என்னன்னு சொல்றான், அடிமை கேட்டானா சொல்லுங்கிறான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், இஸ்லாம் ஆமா எங்களை அடிமை தான் படுத்துது, இந்த அடிமைத்தனத்தை நாங்க விரும்புறோம், இதை விரும்பி தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்களும் யாருக்காவது அடிமையா தான் இருக்கீங்க, நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கீங்க, நாங்க லிஸ்ட் போடுறோம். நீங்க எத்தனை பேருக்கு அடிமையா இருக்கீங்கன்னு சொல்றோம். நாங்க ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறோம், நீங்க ஊருக்கே அடிமையா இருக்கிறீங்க. அல்லாஹ் இக்பால் சொல்றாருல, இங்க பண்ணா 1 சஜ்தா, இங்க பண்ணினா 1000 சஜ்தான். இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடிமை தான், ரசூலுல்லாஹ் உட்பட, இப்ராஹிம் நபி உட்பட. இங்க எவனும் அல்லாஹ்ட்ட அதிகாரம் பண்ண முடியாது. கெஞ்சத்த பிச்சை தான் கேட்கணுமே தவிர கெத்தா போய் நிக்க முடியாது. கெத்தா போய் யாருமே நிக்க முடியாது. கெத்தா நின்னவங்களுக்கு எல்லாம் என்ன, ஃபிரௌன் மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம். கொஞ்சமாவது அட்வான்டேஜ் எடுக்க நபிமார்கள் தவறி போனாங்கன்னா அவங்களுக்கே என்ன ஆகும், பயங்கரமா அல்லாஹ் கண்டிப்பான். உதாரணத்துக்கு மூசா நபி பனி செயல்கள் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க, அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு. அல்லாஹ் என்ன பண்ண, குட்டீர்னு மலையை நொறுகி போச்சு. மூசா நபி கேட்டாருங்க, அல்லாஹ் நான் உன்னைய பார்க்கணும்னு. அவருக்கும் அதே இடிதான். இங்க யாருக்கும் அல்லாஹ் அதான் சொல்றாங்க, கேட்கிற கேள்வியை பொறுத்து. சில கேள்வி கேட்கவே கூடாது அல்லாட்ட. நீ காட்டல்லா அப்படின்னா இதுவா இது அசாப் வந்துடும். இங்க இருந்துட்டு கேட்காதான், செத்துட்டு வா, செத்துட்டியா, இந்த உலகத்துல இருந்து எக்ஸாம் பினிஷ் பண்ணிட்டியா, எக்ஸாம் பேப்பர். நம்ம போய் வாத்தியார்ட்ட போயிட்டு, அதே கணக்கு வாத்தியாரு டெய்லி பாடம் நடத்திருப்பாரு, அங்க ஃபார்முலா புரியல சார், நேத்து சொன்னீங்களா அது கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணு, நேத்து சொன்னேன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நாளைக்கு மறுபடியும் சொல்றேன். இங்க எக்ஸாம் ஹால், அதே மாதிரி துனியா எக்ஸாம் ஹால். இந்த இடத்துல அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசை மட்டும் வந்துடக்கூடாது. அது மாதிரி அடிமைத்தனம்ங்கிறது நாம முதல்ல என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அடிமை. அடிமை மாதிரி நடந்துக்கணும் முதல்ல. இது ரொம்ப 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 மெயினான ஒரு மனித குலத்துக்கு மிகப்பெரிய ரஹமத்தான ஒரு வசனம். இது நம்ம படிச்சோம், நமக்கு இது ரொம்ப சாதாரணம். முஸ்லிம்களுக்கு நல்லா என்ன சொல்றான், என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால். அல்லாஹ் பத்தி யார்கிட்ட கேட்க முடியும், ரோட்ல போறவன்ட்ட கேட்க முடியுமா, நம்ம அப்பா அம்மாவை கேட்க முடியுமா? உனக்கு எப்படி அல்லாஹ் பத்தி ஒண்ணும் தெரியாது, அதே மாதிரிதான் நம்ம அப்பா அம்மாவுக்கும் அல்லாஹ் பத்தி ஒண்ணும் தெரியாது. இங்க இருக்கிற ஒரே வாய்ப்பு யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் நபிமார்களை அவ்வளவு மதிக்கணும். அதனாலதான் நம்ம அம்மா அப்பாவை திட்டினா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், சும்மா பொறுத்துக்கலாம். ரசூலாவை திட்டினா நம்மளால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் நபிமார்களை திட்டினா அவருடைய பனிஷ்மெண்ட் இஸ்லாமிய நாடுகள் என்ன, டெத்து.
ஏன்னா ரசூல்லாவை தூக்கிட்டா உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால அல்லாஹ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ரசூல்லா. இன்னும் சொல்ல போனா நமக்கு அல்லாஹ்வை விட யார் இங்க இம்பார்ட்டன்ட் ஆயிடுவாங்க பூமியில? ரசூல் தான். ஏன்னா அல்லாஹ்வோட நமக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அல்லாஹ்வோட இம்பார்ட்டன்ட் ஒண்ணு வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்க கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அல்லாஹ்வோட டீல் பண்றதுக்கு.